நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் மனிதர்களுக்கும் தன்னை அறிந்த மனிதர்களுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, அதாவது வாழ்க்கையில் கொஞ்சம் புரிதல் அடைந்த மனிதர்களுக்கு நார்மல் மனிதர்களுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வகையில் இப்போ வந்து தன்னை உணர்ந்த மனிதன் வந்து ஏதாவது வித்தியாசம் இருக்குமா நார்மல் மனிதருக்குன்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவங்க 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 மனம் செயல்படும் விதம், அவங்க அறிவு மலர்ந்த விதம், அவங்க அறிவு அதாவது என்னென்னா நார்மலாக நீங்கள் யோசிக்கிறது மாதிரி அவங்க யோசிக்கிறது இல்லை. அதே மாதிரி நம்ம பற்று வச்சுருக்கிற மாதிரி பொருள், உறவு, அப்புறம் ரிலேஷன்ஷிப்பில் அவங்களே மேலே பற்று வைக்கிறது இதெல்லாம் இல்லை. இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அது எப்படி நிகழுது அப்படிங்கிறது முக்கியம் இல்லையா? நிகழுதுங்கிறது ஓகே, வித்தியாசங்கிறது ஓகே. அது எப்படி நிகழுது அப்படின்னா, இவங்க சிவமயம் என்பது தவமே, சரிங்களா? சிவமயம் என்பது தவமே அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தவம் பண்ணிக்கிட்டே இருந்தால், தியானம் பண்ணிகிட்டே இருந்தால் சிவமயம் ஆயிடுவோங்கிறத அப்படி சொல்கிறோம். அப்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்துடுமா, நாளைக்கு வந்துடுமா, இது என்ன ஒரு காலேஜோ ஸ்கூலோ கிடையாது. 1 இயர் 12 மந்த்ஸ் 1 இயர் படிச்சுட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு ப்ரொமோஷன் மாதிரி அடுத்த கிளாஸ் போகிறது, கிரேடு வாங்குறது, இல்லை பாஸ் பண்ணிட்டோமா, இல்லை வந்து ஃபஸ்ட் இயர் காலேஜ் முடிச்சுட்டு செகண்ட் இயர் போயிட்டோம், இல்லை செமஸ்டர் முடிஞ்சு, இந்த மாதிரி கேட்டகரிலாம் வந்து இதில் பிரித்து பார்க்க முடியாது. அதுதான் இதில் ஒன்று. இது வந்து அக வழி பயணமாக இருக்கிறதுனால தன்னை உணர்தல் நிகழ்வு அவங்க தான் உணரணும் ஃபஸ்ட்டு. அதனால தான் இவங்களுக்கு வந்து இந்த கொஞ்சம் ஆல்ரெடி வந்து அகங்காரத்தை விடணும்னு சொன்னதுனால நம்ம அகங்காரம் தான் இந்த மாதிரி இந்த மாதிரி எண்ணம் வந்துருச்சோ, அதனால் வந்து நம்ம இன்னும் இதையும் விட்டுறணும்னு சொல்லி தான் தன்னை அறிந்த, அதாவது ஞானம் மலர்ந்த ஒரு மனிதனும் அதை பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ எனக்கு எங்கள் வீட்டில் நான் ஒரு மாம்பழம் வச்சுருக்கேன். அது குட்டியாக இருக்கும்போது ஒன்றும் தெரியாது, அப்படி இதாகிடுச்சு, காய் ஃபுல்லாக மரத்துக்குனாலும் ஒன்றும் தெரியாது. அது கொஞ்சம் ஒரு லைட்டான ஒரு மனம் இருக்கும் உள்ளவங்களுக்கு. பழுத்துருச்சுன்னா பறவைகள் தன்னால் வந்துடும், வாசனைகள் வந்து தன்னால் வெளிப்பட்டுரும். அதை மூடி வச்சோ இல்லை இங்கேயே இது வந்து மாம்பழம், இது பழுத்துள்ளது அப்படின்னு நம்ம விளம்பரப்படுத்தவோ அதை வந்து அடையாளப்படுத்தவோ தேவையில்லை. அது மாதிரி இந்த நிகழ்வு வந்து தன்னால் நிகழ்ந்துடும் இல்லையா? அதே மாதிரி தான் ஞானம் மலர்ந்த ஒரு மனிதன் வந்து வெளிப்படும் விதமே மாறிடும். சரி, வெளியில் வந்து தான் அவர் காமிக்கணுமா என்ன? வெளியில் வந்து ஞானம் அடைஞ்சிட்டேன், என் சக்தி இவ்வளோ இருக்குது நான் அப்படின்னு யாருமே பண்ண தேவையில்லை, பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது பண்ணாது, அது உண்மையான ஞானம் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லி வச்சதுனால இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுறது கூட வந்து என்னென்னா, நான் சொல்லக்கூடாதாம்மா, நான் எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்புறம் நான் இந்த மாதிரி ஒரு மருத்துவன், நான் வந்து ஒரு டீச்சர், நான் வந்து லாயர்னு சொன்னால் மட்டும்தானே உங்கள் பிரச்சனையை நீங்கள் என்கிட்ட வந்து சொல்வீங்க. அது வந்து அந்த காலம் அந்த மாதிரி சொன்னது. அந்த காலத்தில் வந்து நடந்து வரும்போதே அவங்க சக்தி நிலையினால் அவங்க அந்த காலகட்டத்தில் பேசினது, உபநிடதங்கள், இந்த நூல்கள்லாம் எழுதி வச்சது. அது இங்கே ஒத்து வராது. இங்கே இருக்க ஞானி வந்து ஜீன்ஸ் போட்டு டிஷர்ட் போட்டு கூட போவார். அவர் முடியை இந்த மாதிரி வச்சுக்குவார். அந்த மாதிரி மொட்டை அடிக்கணும்னு அவசியம் இல்லை, ருத்ராட்சம் போடணும்னு அவசியம் இல்லை. அவர் வந்து நார்மல் மனிதரை விட இன்னும் ரொம்ப அவருக்கு பிடிச்ச மாதிரி தாடி வச்சுப்பார், அவருக்கு பிடிச்ச மாதிரி வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணிக்குவார், அவருக்கு பிடிச்ச மாதிரி வந்து உடை உடுத்திக்குவார். இதெல்லாம் வந்து அவங்களோட விருப்பம் அப்படி ஆகிடும். உடை தேர்வு செய்து கூட அது பிரபஞ்சத்தோட அவங்க ஒரு கோடாக தான் இருக்கும். ஒரு ட்ரெஸ் கோடு சொல்கிறோம்லையா, அது மாதிரி கோடாக தான் இருக்கும். அப்போ வந்து என்னென்னா, அது அவங்க இச்சின் கீழேயோ இல்லை யாரோ கட்டுப்பட்டோ இல்லை, அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும். அந்த உடை அவங்க பயன்படுத்துகிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கும். அது காவி உடையாக இருக்கலாம், ஒயிட்டாக இருக்கலாம், க்ரீனாக இருக்கலாம், ப்ளூவாக இருக்கலாம், பிளாக்காக இருக்கலாம், எது வேணாம். அது ஒரு படிநிலை. இப்போ நீங்கள் ஆன்மாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹையர் சோல்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஏஞ்சல்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் கோட் இருக்குது, ஒரு கலர் இருக்குது. எல்லோ, ஒயிட்டு, ப்ளூ, இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த கேட்டகரியில் உள்ளவங்க இது. நம்ம வந்து ஐடி கார்டு போட்டுக்கிறோம்ல, அது மாதிரி தான். எப்படி ஒரு ஆஃபீஸில் வந்து மேனேஜர் கொண்டு வந்து எப்படி நேம் வச்சு ஐடி கார்டு போடுறோம், அதே மாதிரி தான் சோல் லெவலுக்கும் ஐடி கார்டு இருக்குது. அது சூட்சம உலகத்துலேயும் இருக்குது, ஆன்ம உலகத்துலேயும் இருக்குது. இங்கே நமக்கு இருக்க மாதிரி தான்.
சேம் பேட்டர்ன் தான். இங்கே வந்து நம்ம வந்து நடந்து போயிட்டுருக்கோம்ல, அங்கே சூட்சும உலகத்தில் நம்ம பறந்து போயிட்டுருப்போம், அவ்வளோதான். அதே மாதிரி இங்கே வந்து இந்த கடைகள்லாம் இருக்குல்ல, இங்கேருந்து வந்து நம்ம கனடா, டெல்லி இந்த மாதிரியோ அமெரிக்கா இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகணுன்னா நம்ம வந்து என்னென்னா இங்கே ஃப்ளைட் பிடிச்சி, ட்ரெயின் பிடிச்சி, இந்த மாதிரி கப்பல் இந்த மாதிரி போகணும்ல, அங்கே அப்படி இல்லை. அப்படிங்கிற நேரத்தில் அந்த மனம் ஸ்பீடாக போகுது பார்த்திங்களா, அதை விட போயிடலாம். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம், இந்த சித்தர்களுக்கு ஞானிகளுக்கு கோபமே வரல, பொறுமையாக இருக்காங்க. எவ்வளோ ஆனாலும் இப்படி உட்காந்துருக்காங்க. உடல் வந்து இந்த மாதிரி தன்மைக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த மூளையில் அந்த நரம்பு செல்களை வச்சு இவங்க கட்டமைச்சிருவாங்க. எப்படி கட்டமைச்சிருவாங்க? கோபத்தை எடுத்துருவாங்க. அந்த செல்கள் மூலம் எப்படி நம்ம வந்து மூளை பிரெயின்லேயே என்ன இருக்குன்னா, இங்கே வந்து ஞாபக சக்தி இருக்குது, இங்கே காதல் இருக்குது, இங்கே வெறுப்பு இருக்குது, இங்கே வந்து அவங்களோட திறமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தனித்தனி இது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறத இது வந்து நவீன சயின்ஸ் கூட கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க ஞான சக்தியின் மூலம் அந்த சக்தியின் மூலம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கோவத்தை அந்த மாதிரி வந்து பொறாமையை இந்த மாதிரி கெட்ட குணங்களை அவங்க எடுத்துருவாங்க, எரிச்சிருவாங்க. இது அவங்களோட ஸ்பெஷல் டேலண்ட் சித்தர்களோடது. இந்த டேலண்ட்டை வச்சு தான் அவங்க மற்றவங்களுக்கும் தீட்சை கொடுக்குறாங்க, குணப்படுத்துகிறாங்க, இதுவும் செய்கிறாங்க. அந்த எரிச்சிக்கிறது எல்லாம் ஒரு மூலத்துலேருந்து, ஒரு ஆற்றல்லேருந்து, ஒரே ஒரு மூலத்துலேருந்து தான் எடுத்துக்கிறாங்க. இந்த குணப்படுத்துறதும் ஒரு மூலத்துலேருந்து எடுக்கிறது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், சரிங்களா? இப்போ இப்படி தான் குணமளித்தலும் நடக்குது, அவங்கள தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிறதும் நடக்குது, உடல் தன்னைத்தானே ஒவ்வொரு செல்லும் புதுப்பிக்குது. பார்த்திங்களா, இந்த வகையில் தான் இது நடக்குது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ஏன் ஒருத்தர் வந்து சதா ஒரு உட்காந்த இடத்துலையே உட்காந்துருக்காரு, ஒரே பறவையை பார்த்துட்ருக்காரு அப்படின்னா, அவங்க அதுக்குள்ளே ஒரு ப்ராசஸ், அதுக்குள்ளே ஒரு உலகத்தில் ஓடிட்டுருக்காங்கன்னு அர்த்தம், சரிங்களா? இதுதான் அவங்க கோவம் வராதுக்கு, அவங்க வந்து அந்த கனிவாக இருக்கிறதுக்கு, கருணையாக இருக்கிறது என்ன காரணம்னா, அந்த மனித உடல் தான். அப்புறம் ஏன் அப்படி நடக்குதுன்னு கேட்டால், இந்த மேஜிக்லாம் பண்ணுறது பார்த்திங்கன்னா, அவங்க மூளையோட கட்டமைப்பையே, நரம்போட கட்டமைப்பவே, அதோட பாதையவே, அந்த நாடி செல்லும் இதையவே, அந்த 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 சக்தி ஓட்டத்தையே அவங்க மாற்றிடுவாங்க. எப்படி கடல்லலாம், பெருங்கடலெல்லாம் நீரோட்டம் இருக்குது பார்த்திங்களா, நீரோட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நீரோட்டம் மாதிரி எப்படி வந்து ஓடுது. ஆமைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த நீரோட்ட வழி தான் அப்படியே போகும். அதை கண்டுபிடிச்சி தான் கப்பல் பயணம்லாம் செஞ்சுருப்பாங்கன்னு நம்ம சோழ பேரரசு கதைகள்லாம் படிக்கும்போது படிச்சிருப்போம். அந்த 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 நீரோட்டம், அந்த ஆமை போகிற வழியை கண்டுபிடிச்சி தான் ஆதி தமிழர்கள் வந்து அது வழியே கப்பலில் செலுத்தி, அதாவது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 100 நாள் கப்பலில் பயணம் செய்கிறத இவங்க 20 நாள் 25 நாள்லேயே போகிறதுக்கு எப்படி ஷார்ட்கட் கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த ஆமை அந்த நீரோட்ட வழியே போகும். அதில் நம்ம மிரக்கி எடுக்க தேவையில்லை, உட்காந்தா சயங்கின்னு அங்கே போயிடும், தண்ணியே எடுத்துகிட்டு போயிடும். அது மாதிரி தான் எப்படி கற்றுக்கிட்டோமோ இயற்கையிட்டேருந்து, அதே மாதிரி தான் இந்த இயற்கையிட்டேருந்து நம்ம ஒன்றுலேருந்து வந்தோம் இல்லையா, அந்த ஒன்றுலேருந்து இவங்க வந்து ஆற்றலை வந்து வாங்கிக்கிற கெப்பாசிட்டி இருக்கிறதுனால தான் இந்த சித்தர்கள் ஞானிகள்லாம் இவ்வளோ ஆற்றல் வாய்ந்தவர்களாகவும், அதை வந்து தன்னலமற்று அவங்க பயன்படுத்துறதுனால அது திரும்ப திரும்ப ஒரு அக்ஷய பாத்திரம் மாதிரி அவங்களுக்குள்ளே கிடச்சிக்கிட்டே இருக்குது. எப்போ வந்து தன் பொருள் சுயநலமாக இருக்கிறவங்களுக்கு வந்து எப்போது அந்த பொருள் வந்து அவங்க தான் இடுக்கி பிடிச்சி வச்சுக்கணும். தானம் அப்படிங்கிறது வந்து என்ன தெரியுமா, தானம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா விட்டுறது, எனக்கு வேணாம், இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துக்கிறது. அதே மாதிரி தான் அவங்க கோபத்தையும் தானம் பண்ணிடுறாங்க, அவங்க தவத்தையும் தானம் பண்ணிடுறாங்க, அன்பையும் தானம் பண்ணிடுறாங்க, எல்லாத்தையும் தானம் பண்ணிடுறாங்க. பொருளை தான் தியானம் பண்ணணும் இல்லை, எல்லாத்தையும் தானம் பண்ணிடுவாங்க. அதனால தான் அவங்க அன்கண்டிஷனல் லவ்வில் இருக்க முடியுது. சேம் டைமில் அவங்க வந்து என்னென்னா, நான் துன்பத்தை வாங்கி கூட அதை கரைச்சிக்கக்கூடிய பக்குவம் இருக்கிறதுனால அவங்க எளிய மனிதர்கள்ட்டேருந்து அந்த மனம் வந்து முதிர்ச்சி மலர்ச்சி அடையாதவங்கள்ட்ட இருக்க துன்பத்தை கூட இவங்க வாங்கி, இவங்க வந்து அந்த மூலத்திலேருந்து வர சக்தியின் மூலம் இதை வந்து எரிச்சிருவாங்க, கரைச்சிருவாங்க. இந்த டெக்னிக் படி தான் இங்கே இந்த சித்தர்கள் ஞானிகள் வந்து செயல்படுறாங்க. அதை வச்சு தான் அதனால தான் நான் வந்து இதை உணர்ந்ததுனால தான் உங்களால் தெளிவாக பேச முடியுது. நாம் எப்படி சரி பண்ணுறோம், நாம் எப்படி என் பேச்சை எப்படி இவங்க கேட்குறாங்க, எல்லோரும் கேட்பாங்க. நீங்கள் பேசணுன்னே எனக்கு தெளிவாயிடுச்சு, நீங்கள் எங்ககிட்ட வந்து 2 நிமிஷம் தான் பேசுனீங்க, நான் ரொம்ப ரொம்ப ஒரு குழப்பத்தில் இருந்தேன், நான் தெளிவாயிட்டேன்னு சொல்லுவாங்க. நான் அது எங்கேருந்து வருது, அது எப்படி செயல்படுதுங்கிற போது நான் இப்படி தான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இதனால் இது வந்து ஒரு மாயாஜலமோ ஒரு மேஜிக்கோ கிடையாது. இங்கே எனக்கு இருக்கிற சக்தி தான் உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்கிற சக்தி தான் எனக்கு இருக்குது. ஆனால் ஒன்று தான் எல்லாமா இருக்குங்கிறத திரும்ப திரும்ப சொல்கிறேன். இங்கே ஒன்று புரிஞ்சுக்கணும், ஆன்மா நானுங்கிறத நம்பணும், பிரம்மம் நான்கிறத நம்பணும். அதை விட என்னென்னா, அந்த பிரம்மமே நானாக இருக்கேன், நான் தான் அந்த பிரம்மமாக இருக்கேங்கிறத நம்பினா மட்டும்தான் நீங்கள் அதை உணரவே முடியும். நீங்கள் நான் ஜீவன், நான் பரமாத்மா அப்படின்னு 2ஐயும் பிரித்து வச்சு பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா பிரிவினையாக தான் இருக்கும்.
நீங்கள் டியூவல்லேருந்து சிங்கிளாக மாறினா மட்டும்தான் உங்களுக்குள்ளே வந்து எப்படி இருக்கும்னா அந்த தன்மை உணர்றதுக்குரிய பக்குவமும் அந்த அறிவுமே அதுவே கொடுக்கப்படும். அதுதான் இங்கே முக்கியம். ஒன்று தான் எல்லாமா இருக்குது. இதுதான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது.